ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் கிட்டக்க வந்துட்டு இருக்கு. போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இ போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிற சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு அக்கௌண்டன்சி, பிசினஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் ஒரு வீடியோல ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் தான் இருக்கும். இதை நீங்க எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம அக்கௌண்டன்சியோட கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷனை பார்க்கலாம். First question, Anthony, a partner, was being guaranteed that his share of profits will not be less than 60,000 rupees per annum. Deficiency, if any, was to be borne by other partners, Amar and Akbar, equally. For the year ended 31st March 2024, the firm incurred loss of 1,80,000 rupees. What amount will be debited to Amar's capital account in total at the end of the year? Options: A 60,000 rupees, B 1,20,000 rupees, C 90,000 rupees, and D 80,000 rupees. இது 1 மார்க் கொஸ்டின் அண்ட் இது பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டர்ல கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்கிற கொஸ்டின். கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? ஒரு பார்ட்னருக்கோ பார்ட்னர்ஸ்க்கோ மினிமம் இவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுதான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். யாருக்கு இந்த கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர், எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கும் கொடுக்கலாம், இல்ல ஒரு புது பார்ட்னர் உள்ள வராங்க, நியூ பார்ட்னர் உள்ள வராங்கன்னா அந்த நியூ பார்ட்னருக்கும் கொடுக்கலாம். இதை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ். இப்ப ஏக்கு மினிமம் ப்ராஃபிட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பிஎன்சி சேர்ந்தும் சொல்லலாம், இல்ல பிஓ சிஓ யாரா ஒரு பார்ட்னர் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஸ்ல யாரா ஒருத்தர் கூட ஃபர்முக்கு கேரண்டி கொடுக்கலாம். ஃபர்முக்கு என்ன கேரண்டி கொடுக்கலாம்னா, உங்களுக்கு மினிமம் இவ்வளவாச்சும் நான் ஏர்ன் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, இதுதான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். இப்ப இந்த கால்குலேஷன் பார்ட் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு ஃபர்மோட ப்ராஃபிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, ஃபர்மோட ப்ராஃபிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களோட ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. ஓகே, இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே பாருங்களேன், ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இப்ப ஏக்கு 30,000 rupees மினிமம் கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏக்கு இந்த ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 10,000 rupees தான் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு கேரண்டி கொடுத்துக்கிறது எவ்வளவு? 30,000 rupees. இப்ப 10,000 தான் வந்திருக்கு. இப்ப 30,000 rupees வரணும்னா எவ்வளவு இடிக்குது? 20,000 rupees. அததான் நம்ம டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த 20,000 rupees டிஃபிஷியன்சி. இப்ப இந்த 20,000 rupees யார் கேரண்டி பண்ணிருக்காங்களோ அவங்க கொடுக்கணும். இப்ப பிஓ சிஓ யாரா ஒருத்தர் கேரண்டி பண்ணியிருந்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து அதை கொடுத்துருவாங்க, அந்த 20,000 rupees. அப்படி இல்லாட்டி பிஎன்சி 2 பேரும் சேர்ந்துதான் கேரண்டி கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப அவங்க என்ன செய்யணும்? அந்த டிஃபிஷியன்சி 20,000 rupees 2 பேரும் சேர்ந்துதான் கொடுக்கணும். எந்த ரேஷியோல கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல சப்போஸ் அவங்க டிஃபிஷியன்சிய ஒரு பர்டிகுலர் ரேஷியோல ஷேர் பண்ண போறாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 2:3 ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க, அந்த டிஃபிஷியன்சிய எடுத்துக்க போறாங்க அப்படின்னா, அந்த 2:3 ரேஷியோல பிஎன்சி அந்த டிஃபிஷியன்சிய போன் பண்ணிக்குவாங்க. அப்படி சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல எந்த ரேஷியோல அந்த டிஃபிஷியன்சிய போன் பண்ண போறாங்கன்னு கொடுக்கல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட ஓல்ட் ரேஷியோ இருக்கும்ல கொஸ்டின்ல ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அந்த ரேஷியோல பிஎன்சி கொடுப்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாம். சோ இந்த கொஸ்டின்ல அமர், அக்பர், ஆண்டனி 3 பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ ஆப்வியஸா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல். சோ 1:1:1. ஓகே, அண்ட் இங்க ஆண்டனிக்கு மினிமம் ப்ராஃபிட்டா 60,000 rupees கேரண்டி பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சு, இந்த மினிமம் கேரண்டி ப்ராஃபிட்ல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அந்த டிஃபிஷியன்சிய அமர் அண்ட் அக்பர் போன் பண்ணுவாங்க. இந்த ரேஷியோல ஈக்குவலா. சோ 1:1 அந்த டிஃபிஷியன்சிய போன் பண்ணுவாங்க. 31st March 2024 அன்னைக்கு இந்த ஃபர்ம் லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. அந்த லாஸ் 1,80,000 rupees. சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் டெபிட் பண்ணும் இயர் எண்ட்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஃபர்ம் லாஸ் இன்கர் பண்ணிருக்கல 1,80,000 rupees. அதை பார்ட்னர்ஸ்க்கு உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் ரேஷியோ 1:1:1. சோ அதை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அமருக்கு 1,80,000 to 1/3 60,000 rupees, அக்பருக்கு 1,80,000 to 1/3 60,000 rupees, அண்ட் ஆண்டனிக்கு 1,80,000 to 1/3 60,000 rupees ஷேர் ஆஃப் லாஸ். இதை கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்?
யாருக்கு இப்போ கேரண்டி கொடுத்திருக்காங்க? ஆண்டனிக்கு. எவ்வளோ? 60,000 rupees மினிமம் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டனிக்கு என்ன வந்திருக்கு? லாஸ் வந்திருக்கு. ஏன்னா கம்பெனியே லாஸ்ல இருக்கு, அந்த ஃபர்மே லாஸ்ல இருக்கிறதுனால ஆண்டனிக்கு அவனோட ஷேர் ஆஃப் லாஸ் 60,000 rupees வந்திருக்கு. இப்ப எதுவுமே ப்ராஃபிட்னு வரவே இல்லை. ஆனா ஆண்டனிக்கு என்ன சொன்னாங்க? 60,000 rupees உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஆண்டனியோட டிஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த கேரண்டீட் ப்ராஃபிட் 60,000 rupees இருக்குல்ல, அதுவும் ஆண்டனியோட ஷேர் ஆஃப் லாஸையும் சேர்த்து தான் அமர் அண்ட் அக்பர் போன் பண்ணணும். ஓகே, லாஸா இருக்கிறதுனால கேரண்டீட் ப்ராஃபிட்டையும் அதே மாதிரி ஆண்டனியோட ஷேர் ஆஃப் லாஸையும் சேர்த்து தான் போன் பண்ணணும். ஓகே, அதுதான் ஆண்டனியோட டிஃபிஷியன்சி. சப்போஸ் நம்மளுக்கு இங்க வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு, ஃபர்ம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கு, அண்ட் இங்க ஆண்டனிக்கு வந்து ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் சே ஒரு 50,000 rupees வந்திருக்கு அப்படின்னா, அப்போ மினிமம் கேரண்டி எவ்வளவு? 60,000. ஆனா இங்க எவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்திருந்துச்சு? 50,000. அப்ப இந்த 10,000 இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ், அதுதான் ஆண்டனியோட டிஃபிஷியன்சி. அந்த டிஃபிஷியன்சியை அமர் அண்ட் அக்பர் போன் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டா இருந்திருந்தா. ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் லாஸ். சோ ஆண்டனியோட ஷேர் ஆஃப் லாஸையும் ஆண்டனியோட மினிமம் கேரண்டியும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அமர் அண்ட் அக்பர் போன் பண்ணும். அதுதான் ஆண்டனியோட டிஃபிஷியன்சி. சோ இங்க guaranteed profit plus Antony share of loss. So 60,000 rupees plus 60,000 rupees, 1,20,000 rupees ஆண்டனியோட deficiency. இந்த deficiency அமர் அண்ட் அக்பர் ஈக்குவல் ரேஷியோ, தட் இஸ் 1:1 ரேஷியோல போன் பண்ணும். சோ எவ்வளவு வரும்? ஒவ்வொருத்தர் எவ்வளவு எடுத்துக்குவாங்க? இப்ப அமருக்கு வந்து 1,20,000ல 1/2 60,000 rupees போன் பண்ணிக்கணும். அண்ட் அக்பர் வந்து 1,20,000ல 1/2 60,000 rupees போன் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவல் ரேஷியோன்றதுனால. ஓகே, இப்ப அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் டெபிட் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. இங்க லாஸ் இருக்குல்ல, லாஸ்ங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும்? டெபிட் சைட்ல வரும். ஏன்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸை குறைக்கும். சோ அதனால அது டெபிட் சைட்ல வரும். அப்ப இங்க என்ன மீன் பண்றாங்க? அமரோட லாஸ் எவ்வளோ அப்படிங்கறத தான் இங்க மீன் பண்றாங்க. அதை தான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். இப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமருக்கு வந்து 60,000 rupees ஷேர் ஆஃப் லாஸ் வந்துச்சு. ஓகே, இதுவும் நம்ம என்ன பண்றோம்? கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட்ல போடுறோம். அதே மாதிரி இந்த டிஃபிஷியன்சி போன் பண்ணும்போது அமர் தானே பே பண்ணணும். அப்ப அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையுமா? அமரோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். அப்ப அந்த 60,000 rupeesமே எந்த சைடு வரும்? டெபிட் சைடு, கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைடு வரும். சோ அதனால நம்ம எவ்வளவு போட போறோம்? அமருக்கு வந்து 60,000 rupees ஷேர் ஆஃப் லாஸ் டெபிட்ல வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்ல. லாஸ்ங்கும் போது அது கேபிட்டல் பேலன்ஸ் குறைக்கும். சோ டெபிட் சைட்ல போடுறோம். அதே மாதிரி அமர் அவரோட கையை விட்டு இந்த 60,000 rupees போன் பண்ணிருக்காரு ஆண்டனிக்காக, அந்த டிஃபிஷியன்சியை. அப்ப அமரோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். ஏன்னா பே பண்றாருல 60,000 ஆண்டனிக்கு. சோ எகெயின் கேபிட்டல் பேலன்ஸ் குறையறதுனால கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட் வரும். அப்ப இந்த 60,000 பிளஸ் இந்த 60,000 1,20,000 rupees வரும். அண்ட் அக்பருக்கு பாத்தீங்கன்னா எகெயின் அக்பரோட ஷேர் ஆஃப் லாஸ் 60,000 rupees. சோ லாஸ் கேபிட்டல் பேலன்ஸை குறைக்குது. சோ டெபிட் சைட்ல போடுறோம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. அதே மாதிரி அக்பர் 60,000 rupees இந்த டிஃபிஷியன்சில போன் பண்றாரு. சோ he has to pay. அப்ப அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். சோ இந்த 60,000 பிளஸ் இந்த 60,000 அக்பரோட டெபிட்ல வரும். பட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அமரோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல எவ்வளவு போடுவோம்னு. என்ன போடுறோம்? 1,20,000 rupees. So P தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் டீடைல்டா கான்செப்டோட பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு தனித்தனியா வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். அண்ட் இதை வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.